ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 7 விதமான சக்கரங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சக்கரங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத சும்மா லைட்டாக பார்க்கலாம். என்ன பண்ணுதுங்கிறத பார்த்துடலாம். ஸோ முத 7 சக்கரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 7 சக்கரத்தில் முதல் சக்கரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலாதார சக்கரம். சரிங்களா? இந்த மூலாதார சக்கரம், இந்த சக்கரம் ஒவ்வொரு சக்கரமும் நம்ம உடம்புல எந்தெந்த இடங்கள்ல இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து 7 சக்கரமும் அதற்குரிய கலர்கள், அந்த விஷயத்தை பற்றி லைட்டா பார்க்கலாம். முதல் சக்கரம் வந்து மூலாதார சக்கரம். இந்த சக்கரங்களை வச்சுதான் நம்மளுடைய உடம்பே இயங்குது இந்த பிரபஞ்சத்துல இருந்து. இந்த சக்கரத்தோட கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர். சரிங்களா? சிவப்பு வர்ணம். ரெண்டாவது சக்கரம் சுவாதிஷ்டானம். ரெண்டாவது சக்கரம். ஸோ இந்த சுவாதிஷ்டான சக்கரம், இந்த கலர் வந்து, இதோட கலர் வந்து ஆரஞ்சு கலர். சரிங்களா? சுவாதிஷ்டானம் ஆரஞ்சு. மூணாவது சக்கரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூரகம். மணிப்பூரகம் இந்த மூணாவது சக்கரத்தோட பேரு. இந்த மூணாவது சக்கரம் என்ன கலர்ல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்துல வந்து இருக்குதுங்க. 3 சக்கரத்தை பார்த்துக்கோம். 4வது சக்கரம் அநாகதம். சரிங்களா? அநாகதம் 4வது சக்கரம். இந்த அநாகதம் வந்து பச்சை கலர்ல வந்து இருக்குது. அடுத்தபடியாக விசுத்தி அப்படிங்கிற சக்கரம். இந்த விசுத்தி சக்கரம் வந்து 5வது சக்கரம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 5வது சக்கரம் இந்த விசுத்தி சக்கரம். இந்த சக்கரத்தோட கலர் அப்படின்னு நீல கலர், ப்ளூ கலரா இருக்கும். 6வது சக்கரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஞ்ஞான சக்கரம். இந்த 6வது சக்கரம் ஆஞ்ஞான சக்கரம். இந்த சக்கரத்து நமக்கு வந்து அந்த மாதிரி இருக்குது. இந்த ஆஞ்ஞான சக்கரத்துக்கு கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிகோ அப்படிங்கிற மாதிரி கலர் வந்து இந்த ஆஞ்ஞான சக்கரத்துக்கு வந்து குறிப்பிடப்பட்டு இருக்குது. இந்த பிறகு இந்த சக்கரம் எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க போய் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நம்ம கடைசியா பார்க்கக்கூடிய சக்கரம் 7வது ஒரு சக்கரம் இருக்குது, சகசாரம். சரிங்களா? இதுதான் கடைசி சக்கரம். இந்த 7 சக்கரமும் எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க போய் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல முதுகெலும்பு இருக்கு பார்த்தீங்களா? முதுகெலும்புல தான் எல்லா சக்கரமும் வந்து கரெக்டா ஃபிட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த சக்கரம் வந்து நம்ம உடம்புல வந்து கீழ்ப்பகுதியில இருந்து, அதாவது நம்மளுடைய ஆசன உறுப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதுல இருந்து நம்மளுடைய தலை வரையிலும், அதாவது முதுகெலும்புல கீழ் பகுதியில இருந்து மேல உச்சந்தலையில் வரையும் இருக்குது. முதல் சக்கரம் மூலாதார சக்கரம் வந்து நம்மளுடைய உட்காரக்கூடிய இடம், முதுகெலும்போட கீழ் பாகம் இருக்கு பார்த்தீங்களா, அங்கதான் ஆரம்பிக்குது. கீழே இருந்து மேலே போகுது நம்மளுடைய எல்லா சக்கரமும். இந்த சக்கரங்கள் எப்படி இயங்குதோ அதற்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து இருக்கும் அப்படிங்கிறது பெரிய பெரிய அறிஞர்கள், ஞானிகள், யோகிகள், சித்தர்கள் எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம். இந்த சக்கரத்தை வந்து நம்ம சரியா இயக்கி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியமாகவும், நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஆரோக்கியமாகவும், நம்ம சுற்றுப்புறம் வந்து மிக அருமையாக நமக்கு வந்து அமையும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த சக்கரத்தை வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சிருக்கிறது நம்மளுடைய கடமை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஏன்னா இந்த உடல் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த உடலை சரியா இயக்கணும் அப்படின்னா அந்த சக்கரத்தை வந்து நம்ம சரியா வந்து வச்சிருக்கணும். அதாவது அலைன் பண்ணி டியூன் பண்ணி வச்சிருக்கணும். நம்ம இந்த சக்கரத்தை சரியான முறையில் வந்து டியூன் பண்ணி வைக்கணும். ஸோ அதுதான் இந்த விஷயம். ஸோ இந்த நம்ம சரியான முறையில் டியூன் பண்ணலை அப்படின்னா நம்மளுடைய லைஃப், நம்மளுடைய உடல் இந்த பிரபஞ்சத்தில் வந்து நம்ம வந்து சரியான முறையில் இருக்க முடியாது. நம்ம வந்து சரியான வாழ்க்கையை வந்து வாழ முடியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த சித்தர்கள், யோகிகள் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம். இந்த சக்கரத்தை பற்றி தான் நம்ம வந்து, இந்த சக்கரம் ஒவ்வொரு சக்கரமும் நம்ம உடம்புல இருந்து எந்த இடங்கள்ல சரியா இருக்குது அப்படின்னு அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.